ஹாய் நாபி வாங்க அம்மா வீட்டில் ஒரு டியூஸ்டே மினி விலாக் பார்க்கலாம். காலையில் எப்பயுமே டீ தானே குடிக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் பால் குடின்னு சொன்னதுனால ஒரு அரை டம்ளர் மட்டும் பால் குடித்தேன். நைட்டே அம்மா நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சாப்பாடு கொஞ்சம் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. மதியானத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாங்க. வெங்காயம் முறிச்சு வச்சுட்டாங்க. நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு டியூஸ்டே பொங்கல் வைக்கணும்னு சொல்லி பொங்கல் பனையை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா நான் தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மேலே வச்சுட்டேன். தெரியல, ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் அம்மா அதை வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க. மண்ணும் புளியும் வச்சு மட்டுமே வாஷ் பண்ணாங்க, பவுடர் எதுவும் இல்லாததுனால. நீங்களும் பவுடர் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி மண்ணும் புளியும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ளீனாக இது. அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கடைக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அதனால சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அதான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அம்மா யூஸ்வலாக மசாலா எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ண மாட்டாங்க தக்காளி சாப்பாட்டுக்கு. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாகின் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே டைம் இருந்தனால ஆஃப்டர்நூனுக்கு காயை செஞ்சு வச்சிடலான்னு சொல்லி அதான் செஞ்சுட்டு இருந்தேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி கேரட்டையும் பீட்ரூட்டையும் ஒன்றா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்னதாக கட் பண்ணி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பா வந்து சுகர் இருக்கிறதுனால பெருசாக கேரட் பீட்ரூட் விரும்ப மாட்டார். அதனால் அவருக்கு மட்டும் ஒரு புடலங்காய் செஞ்சு வச்சிடலான்னு அதையும் செஞ்சுட்டு இருந்தேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். அரிசியும் கூடவே ஊற வச்சுட்டேன். புடலங்காய்க்கு லைட்டாக சாம்பார் தூள் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நான் லாகின் பண்ண போயிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.